வாழ்வாதாரத்துக்கு வந்து எரிபொருள் ஒரு முக்கியமான காரணம் எல்லாத்துலயும். இந்தியா நிலைமை ஒரு கூலி வேலைக்கு போறவன் ஒரு நாளைக்கு வந்து 3500 ரூபா சம்பளம் வந்து வீட்டை கொண்டு போறான். ஆட்டோக்கள் இந்த இடத்துல தரிச்சு நிப்பாட்டப்பட்டிருக்குது. இது பழைய ரேட்ல இருந்தா கூட நாங்க இவ்வளவுக்கு சண்டை பிடிக்க மாட்டோம். உங்களுக்கு 1500 ரூபா கூடி எங்களுக்கு வீட்டை கொண்டு போயிடலாம் தான் நாங்க இருக்கு. உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலிவுடா சந்திக்கிறோம் ஜாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய தினம் நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலேயும் குறிப்பாக நிற்கக்கூடிய பகுதி மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்பதாக நிற்கிறோம். இன்றைய நாளில் இந்த இடத்துல ஒரு போராட்டம் வந்து முன்னெடுக்கப்படுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திடீரென அதிகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலை காரணமாக ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறோம். இந்த இடத்துல நிறைய பேர் ஒன்று கூடி பல்வேறு விதமான கருத்துக்களை வந்து முன்வைக்கணும். அதோட ஒரு போராட்ட வடிவமாகவும் இது வந்து இருக்குது. இங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்ற தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலி வந்து பாருங்கள். இன்றைக்கி மணிக்கூட்டு கோபுரம் தெரியுது. அதுக்கு முன்பாக இங்கேருந்து மணிக்கூட்டு கோபுரம் போகின்ற வரைக்குமே வந்து ஆட்டோக்கள் இந்த இடத்துல தரிச்சு நிப்பாட்டப்பட்டிருக்குது. தொடர்ச்சியாக என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் ஓடுற பிக்மி சாரதிகள் எல்லாரும் வந்து இன்றைக்கு இந்த ஜெஃப்னால வந்து மணிக்கூட்டு கோபுரத்தடியில் கூடியிருக்க காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட பிக்மி கட்டணம் வந்து குறைவாக உள்ள ஒரு காரணத்தால் தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் இதில் வந்து ஒன்று கூடியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ வந்து பெட்ரோலும் வந்து 35% வந்து கூடி இருக்குது. இந்த கூடின கட்டணத்தில் வந்து நாங்கள் வந்து பிக்மி சாரதிகளுக்கு வந்து போதிய அளவான ரேட்டுகள் வந்து கம்மியாக இருக்கிறதால தான் இந்த இடத்துல வந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பிக்மி எங்களுக்கு வந்து பெட்ரோல் கூட்டின எங்களோட 35% கட்டணம் என்ற மாதிரி எங்களுக்கும் அதே மாதிரி எங்களோட பிக்மி ரேட்டை வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள வந்து கூட்டித்தர மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம். இந்த இதை என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து எங்களோட அடிப்படைக்கான எங்களுக்கான தொழிலுக்குரியதை வந்து எங்களுக்கு காண இப்போ சாதாரணமாக ஒரு கூலி வேலைக்கு போகிறவங்க ஒரு நாளைக்கு வந்து 3500 ரூபா சம்பளம் வந்து வீட்டை கொண்டு போகிறோம். நாங்கள் ஆட்டோ ஓடுறோம். நாங்கள் எங்களுக்கு 1500 ரூபா கூடி எங்களுக்கு வீட்டை கொண்டு போயிடலாம் மேலே தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அப்போ நாங்கள் அதை பார்க்கணும். எங்களுக்குரிய நாங்கள் ஆட்டோ தான் எங்களுக்கு தொழில் என்று சொல்லி ஆட்டோவை தான் நாங்கள் ஓடுறோன்னாங்க. எங்களுக்கு பிக்மியை நம்பி தான் வந்து நாங்கள் ஆட்டோ வந்து ஓடிக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு அதுக்குரிய ரேட்டை வந்து கூட்டித்தர மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சில ஆட்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ பிக்மி நார்மல் ரேட்டில் இருக்கே கூடி ஒரு ஆட்டோவில் வந்து கடைசி பிக்மின்ற நார்மல் இது வந்து 2 பேர் தான் வந்து ஏற்றலாம். ஆனால் ஒரு நார்மலாக ஒரு ஆட்டோவில் 3 பேர் ஏற்றுறாங்க. ஆனால் அதை விட்டு வந்து சில பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் 4 பேர் ஏற்றி கொண்டு போய்க்க யாருக்கு அதில் பிரச்சனை. சில கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, நாங்கள் பிக்மி போட்டு அந்த இடத்துல போய்க்கல, நீங்கள் 4 பேர் ஏற்றினா என்ன மிச்சாக்களை ஏற்றுறேன். அப்போ நாங்கள் சொல்கிறோம் வந்து எங்களுக்கு பிக்மியில் வந்து 2 பேர் தான் அலோட் கொடுத்துருக்குது. நாங்கள் 3 பேர் ஏற்றலாம் 4 பேர் ஏற்றலான்னு சொல்ல சில டைமில் கஸ்டமர் எங்களுக்குரிய கம்ப்ளைண்ட்டை வந்து கொம்பனிக்கு போடுது. கொம்பனி என்ன செய்கிறாங்க, அதை பற்றி தீர்வான ஒரு விஷயங்களை விசாரிக்காமல் எங்களே கூப்பிட்டு ஒரு என்ன நடந்தான்றது கேட்காம எங்களை அப்போ வந்து பிளாக் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்போ எங்களுக்கு தேவையான ஒரு இப்போத்த சிச்சுவேஷனில் எங்களுக்கு தேவையான பிரச்சனை வந்து பெட்ரோல் வந்து அதிகரிச்சிருக்க வழியா ரேட் அதிகரிக்க வழியா எங்களுக்கு பிக்மிக்குரிய கட்டணத்தை வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு அதிகரித்து தாங்கன்று தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நாங்கள் ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் எங்களுக்கு இதால் பாதிக்கப்படுது. இப்போ சரியான இப்போ போனால் ரிட்டர்ன் கிடைக்காது. கடுமையான ஒரு உழைப்பு பெட்ரோலை செலவழித்து அவங்களோட உடம்பின் இதை பாராமல் இரவு பகலாக ஓடியும் அவங்களுக்கு அவ்வளோ மிச்சம் பாறையில் இருந்தும் குடும்பத்துக்காக உழைச்சி கொண்டு வந்தவ. இப்போ என்னென்று வந்து சொன்னால் திடீரென்று வந்து பெட்ரோல் விலை வந்து 35% உயர்ந்திருக்கு. இந்த 35% உயர்ந்தபடியால் நாங்கள் இனியும் இந்த ரேட்டுக்கு ஓடையில்லாத ஒரு கட்டத்துக்கு வந்து தான் இவ்வளோ பேரும் இந்த இடத்த வந்து கூடி எங்களோட ஆப் எல்லாத்தையும் ஆஃப்லைன் போட்டுட்டு நிற்கிறோம். இதில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்கள போய் நாங்கள் கதைக்கையில் எங்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பேரும் நிரந்தரமாக தொழில் செய்கிறார்கள். இதில் பார்ட் டைமாக ஓடுறாங்கலாம் இப்போ ஓடினவன் நினைக்கிறேன். நிரந்தரமாக ஓடுறவன் அவ்வளோ பேரும் இதில் வந்து நிற்கிறான். நிரந்தர தொழில் எங்களுக்கு நிரந்தர தொழில் ஆட்டோ தொழிலாக நான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த டிரைவர்ஸ் மேர் முழு பேரும் வந்துட்டாங்க. அப்போ இந்த ரேட் வந்து எங்களுக்கு ஏற்கனவே சரியான குறைவாக இருந்தது. இது இப்போதைய நிலைமையில் 35% கூடினபடியாக எங்களுக்கு அதே மாதிரி 35% இந்த பிக்மி ரேட் வந்து அதிகரிக்கணும், கட்டாயம் அதிகரிக்கணும். இல்லைன்னா நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். எங்களுக்கு தயவு செய்து நாங்கள் தாழ்மையாக கேட்குறோம். நாங்கள் பிக்மிக்கும் கமிஷன் கொடுக்குறோம். எங்களோட குடும்பத்தை பார்க்குறதுக்காக ஓடுறோம். இந்த நேரங்காலம் பாராமல் நித்திர முடிச்சு ஓடுறோம். தயவு செய்து இந்த ரேட்டு எங்களுக்கு உடனடியாக கூட்டி தரணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இதை காலம் தாழ்த்தினா இது வந்து எங்களுக்கு செல்லுபடி ஆகுது. ஏன்னா எங்களுக்கு சரியான அனுபவம். நாங்கள் 2-3 வருஷமாக ஓடுறோம். பிக்மி ஏற்கனவே இருந்த ரேட்டை 100 ரூபா இருந்த ரேட்டை இப்போ 70 ரூபா 65 ரூபா வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். எங்களுக்கு பழைய ரேட்டில் இருந்தால் கூட நாங்கள் இவ்வளோத்துக்கு சண்டை பிடிக்க மாட்டோம், இவ்வளோ பேர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்க மாட்டோம், இவ்வளோத்துக்கு ஆஃப்லைன் போட்டிருக்க மாட்டோம். இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு டிரைவரும் ஓடையில்லாத நிலைமை 400 ரூபா பெட்ரோலால் யாரும் ஓடையில்லாத நிலைமையில் இருக்கிறோம். அவங்க இயலாத கட்டத்தில் இன்றைக்கு இப்படி 9 மணிலேருந்து முழு டிரைவர்ஸ் மேலும் இப்போ 12:30 தாண்டு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இதில் காவல் நிற்கிறாங்க. நாங்கள் ஓட மாட்டோம்னு சொல்லி வந்து ஒருமித்து வந்து நிற்கிறோம்.
இது இந்த ஒருமித்து வந்து இந்த ரைவர்ஸ் மேர் இவ்வளோ டைமை செலவழித்து இவ்வளோ நேரத்தில் இருந்து வாதாடி கேட்குறது என்னட்டா ரேட்டை கூட்டித்தாங்கோ. இதால் வந்து கஸ்டமர் வந்து எங்களுக்கு இந்த ரேட்டை பற்றி ஒருத்தரும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆறையில்லை. ஆனால் பிக்மி ரேட் ஒரு சராசரியான நீதியான ரேட் ஏற்கனவே இருந்தது. எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுக்கு கூட்டி தர வேண்டியது 25 தொடக்கம் 28 ரூபா கிலோமீட்டருக்கு, 25 தொடக்கம் 28 ரூபாய்க்கு மேலே கூட்ட வேண்டியிருக்கு. அந்த ரேட்டை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு ரேட்டை கூட்டி தந்து இந்த சாரதியாருக்கு அவங்களோட குடும்ப அதிகரிப்பு வந்து இதுக்கு முதலே நாங்கள் பல தரம் எங்களோட அலுவலகங்கள் பிக்மி ஏஜென்ட் இது காலையெல்லாம் கேட்டுனாங்க, இது வரைக்கும் கூட்டி தரையில்லை. இப்போ எங்களுக்கு எரிபொருள் விலை கூடின காரணத்தால் எங்களால் ஒன்றுமே செய்யலாம் நிலைமையில் தான் இன்றைக்கு ஓடாமல் இவ்வளோ ஆட்டோ வந்து இதில் நிற்கிது யாழ்ப்பாணத்தில். தயவு செய்து இந்த ரேட்டை அதிகரித்து தாங்கோ. எங்களோட குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை இதில் இருக்கிற ரைவர்ஸ் மேர் அனைவற்ற குடும்பத்துக்கும் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். தயவு செய்து இந்த ரேட்டை கூட்டி தர்றதுக்கு பிக்மி நிறுவனம் ஒரு சரியான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும் மட்டும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் கொழும்புத்துறை என்ற இந்த இடத்துல இருக்கின்ற பிக்மி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் மணிக்கூடு கோபுரத்தடியில் நின்று அவர்களுடைய போராட்டத்தை அமைதி வழியிலே செய்த இந்த தொழிலாளர்கள் பிக்மி அலுவலகத்துக்கு முன்பதாக ஒன்று கூடியிருக்கிறோம். அவர்கள் அங்கே முதலே சொன்ன அந்த கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்க சொல்லித்தான் இந்த இடத்துல இவர்கள் ஒன்று கூடியிருக்கிறேன். பாப்போம் இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி. மேல நான் அதை வந்து ஹெட் ஆபீஸுக்கும் அறிவிச்சிருக்கிறேன். யாழ்ப்பாணம் பண்ணை கிட்ட இருக்கக்கூடிய காரியாலயம் அமைக்கப்பெற்றதுக்கு பிறகு எந்த விதமான அதிகாரங்கள் எங்கிட்ட இருக்கிற அதிகாரங்கள் அவ்வளவு பிடுங்கப்பட்டு பண்ணையில இருக்கிற பிரான்ச்சில் இருக்கக்கூடியவியல் வந்து இந்த நாங்கள் காசை கூட்டுங்கோன்னு சொல்லி இருந்தாலும் டிரைவர்ஸோட கோரிக்கைகள் இப்படி இருந்தேன்னு சொன்னாலும் அவையல் வந்து அதை கணக்கெடுக்கிறதா இல்லை. அவையல் எழுமாற்றா வந்து குறைச்சு கொண்டிருக்கிறாங்களே தவிர கூட்டுறாங்க இல்லை. அப்ப நேற்றைய தினம் அதிகரிச்ச எரிபொருள் விலையின் அடிப்படையில வந்து சாரதியார்கள் இன்று காலை எண்ணெய் அழைத்திருந்தார்கள். அழைத்து குறிப்பிட்ட இடத்துக்கு இன்றைக்கு வாங்கட்டு இன்றைக்கு எங்கட ஆஃபீஸ் மூடி அதான் நாங்கள் வந்து அன்அஃபிஷியலாக தான் நான் வந்து நிற்கிறேன். ஸோ அவையோட கோரிக்கைக்கு நான் இந்த நேரத்திலையும் வந்திருக்கிறேன் அவைகளுக்கு தெரியும். அதோட வந்து யாழ்ப்பாணம் பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த காரியாலயம் வந்ததுக்கு பிற்பாடு அவையில் வந்து எந்த விதமான ஒரு கோரிக்கையும் நாங்கள் கொடுக்கறதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்ப நாங்கள் வந்து ஒரு இது மேக்சிமம் ட்ரை பண்ணி கூட்டி அவைகளுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்று பார்த்தாலும் இப்ப பயணிகளை பொறுத்த வரைக்கும் பயணிகள் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து டயர் புக் பண்ணி கொண்டு தான் இருக்க போறாங்க. பட் கட்டண அடிப்படையில வந்து ஒரு சாரதியால ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு கட்டணங்கள் குறைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. சரி ஓகே, இப்படியான ஒரு சூழ்நிலையில சரி ஒரு கட்டணத்தை கூட்டுங்கன்னு சொன்னா நாங்கள் கூட்டுறோம் 2-3 ரூபா கூட்டிக்கொண்டு அதுல ஒரு விஷயமான நடந்து கொண்டு இது சம்பந்தமா நான் இன்றைக்கும் திருப்பியும் அறிவிக்கிறேன். ஸோ இந்த ஊடகங்களுக்கு முன்னுக்கும் நாங்கள் கொடுக்குற விஷயம் என்னன்னு சொன்னா வந்து நாங்கள் இன்றைக்கும் தெரிவிக்கலாம். ஆனால் வந்து அதிகாரங்கள் எங்கட கையில இல்லை என்ற நேரத்துல வந்து நாங்கள் தெரிவிக்க மட்டுமே முடியும். மற்ற முடிவுகளை வந்து என்னால அறிவிக்க முடியாது. ஆனாலும் இன்றைய நாள் அறிவிச்சதுக்கு பிறகு அந்த பண்ணையில இருக்கக்கூடிய அதிகாரிக்கும் நான் அறிவிச்சு அதனால கிடைக்கப்பெற்றதுதான் தீர்வு நான் இன்றைக்கு இரவுக்குள்ள நான் குரூப்ல போடுறேன். அப்படி இல்லை என்று சொன்னா நீங்கள் அடுத்த கட்டமா நீங்கள் பண்ணையில இருக்கக்கூடிய காரியாலயத்துக்கு சென்றுதான் கதைக்க வேண்டுமே தவிர என்னோட கதைச்சு ஒரு பிரியோசனம் இல்லை என்றதான் என்ற இது. ஸோ இன்றைக்கு நள்ளிரவுக்குள்ள அதுக்கான முடிவு கிடைக்குதா இல்லையான்றதை நான் பார்ப்போம். பட் என்னால முடிஞ்சது இந்த நீங்க தார மெசேஜை வந்து அங்க கன்வே பண்றது. என்னன்னா இப்ப நள்ளிரவு வந்து பெட்ரோல் விலை கூட்டிட்டாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அந்த பிக்மி வந்து இந்த மாதிரி ஓடக்கூடிய மாதிரி இருக்கா இல்ல நீங்க ரேட்டுகள் கூட இருக்கிறதால ஓடாம இருக்கீங்களா இல்ல குறைவா கட்டணம் குறைவு கட்டணம் குறைப்பட்டபடியா கஸ்டமர்ஸ் இருந்து கம்ப்ளைண்ட் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஒரு சாரதி வந்து கட்டணத்தை கூட கேட்கிறாங்க, அதை வார கட்டணத்திலிருந்து கூட தாங்கன்னு கேட்கிறாங்க. ஓகே, அவங்களோட பக்கத்துல நியாயம் இருக்குது. என்னன்னு சொன்னா வந்து இந்த பெட்ரோல் விலைக்கு ஒரு கிலோமீட்டருக்கான பெட்ரோல் கணக்கு கூட வராது. அப்ப அதனால அவங்களோட ஒரு லாபம் பார்க்கணும், அவங்களோட ஏத்திட்டு போற பேசஞ்சர்ஸும் சாட்டிஸ்பாக்சன் ஆகணும். இன்னைக்கு நிறைய பயணங்கள் கேன்சல் ஆகி கொண்டிருக்கிறது. அந்த சாரதியால் அந்த கட்டணத்தை எடுத்து தான் அந்த இடத்துல கொண்டு இறக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. என்னோட இப்ப முந்தின காலகட்டத்தில் என்ன நீங்கள் ஒரு பாக்கில போய் நின்று ஒரு ஆட்டோவை பிடிப்பீங்க, அந்த இடத்துலயே காய்ச்சி பிடிப்பீங்க, அந்த இடத்துல இருந்து போற எல்லைக்கு தான் பயணம் போறேன். பட் இப்ப அப்படி இல்லை. இந்த பிக்மியில வந்து என்னன்னு சொன்னா நீங்க 2 கிலோமீட்டருக்கு அங்கால புக்கிங் எடுத்தாலும் அவர் 2 கிலோமீட்டர் வந்து ஏத்துறது ஃப்ரீயா தான் பெறுறேன். அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் 1.5 கிலோமீட்டர் போனா அந்த 1.5 கிலோமீட்டருக்கான கட்டணம் தான் பெறுது. அப்ப அந்த நேரத்துல இந்த சாரதியாரோட நிலைமையை நாங்க யோசிக்கணும். நிறுவனம் என்ற இதில் முதல் இருந்தது அப்படி என்று சொன்னா 200 ரூபாய் 100 ரூபா வேணும். 200 100 ரூபா, அதாவது முதல் 2 கிலோமீட்டருக்கு 200 ரூபாவும் பிறகு வார 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் படித்தான் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டணம் கூட இல்லை. இப்ப வலுமாட்டா குறைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு கிலோமீட்டருக்கு அவங்க அது போற ஒரு 5 கிலோமீட்டர் போய் எங்களுக்குரிய வெற்ற பிக்மிக்கு வெற்ற பேமெண்ட்டும் வந்து கூடுதலா அது குறைக்கிறாங்களும் இல்லை. யாழ்ப்பாணத்துக்குரிய பிக்மிக்குரிய நிர்வாக அதிகாரியா நீங்க இருக்கிறீங்க. அப்ப பிக்மிக்குரிய முக்கியமான வளமே இந்த சாரதிகள் தான். இவங்களால தான் அந்த பிக்மிர இதே இருக்கு. அப்ப நாடு முழுவதுமே இது தேசிய பிரச்சனை எரிபொருள் என்பது. அப்ப எரிபொருளுக்கான தீர்வு இப்ப எல்லா துறைகளிலுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்குரிய மாற்று வழிகள்லாம் உடனடியாக செய்யப்பட்டிருக்கு. இப்ப பிக்மி நிறுவனம் மட்டுமே இந்த சாரதிகள் தொடர்பாக இவ்வளவு உண்டைக்கு பிக்மி இந்த விலை உயர்ந்து
நிறைய நாளா விலை அதிகரிப்பு ரெண்டு தடவை நடந்திருக்கு. ரெண்டு தடவை நடந்து பெருவிதமான முடிவு உங்களுக்கு கிடைக்கல. நாங்க வந்து 4 டைமுக்கு மேல வந்து முடியும் இல்ல. அவர் ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க. அவர் இங்க உள்ள ஒரு நிர்வாக பொறுப்பதிகாரி தான். அவர் மேலிடத்துக்கு அறிவிக்க முடியுமே தவிர முடிவு அவங்க தான் எடுக்குவாங்க. அது தொடர்பா அவங்க என்ன சொல்றாங்கன்றதான் என்ன பிரச்சனை என்று சொன்னா அதை சொல்லி நம்ம என்ன சொன்னா ஒரு சில சாரதியார்கள் வந்து ஏற்றிக்கொண்டு போறாங்க. ஏற்றிங்க மற்ற வேலை பற்றி கவலைப்படுறீங்க. நாங்க கதைக்கிறது வந்து ஒட்டுமொத்தமானதை பற்றி தான் வேலை கோரிக்கை. இப்ப அதுல மொத்தமா 12,000 சாரதியார்களுக்கு மேல பதியப்பட்டிருக்கு. அதுல ஒரு நாளுக்கு 1900 சாரதிகள் இதை வாழ்வாதாரமாவே கண்டிப்பா ஓடிக்கொண்டிருக்காங்க. எவரேஜா சொல்ல போனா ஒரு நாளுக்கு 1500 சாரதியார்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஹயராவது எடுக்கிறோம். அப்ப எடுக்கிற டிரைவர்ஸ் வந்து இது பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அப்ப அவங்க தான் சொல்றாங்க இந்த பெட்ரோல் பிரச்சனை, டீசல் பிரச்சனைகள் இது இருக்குதுன்னு. சரி, நியாயமான விதையை நாங்கள் சொல்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நிர்வாகத்துல நாங்கள் இருக்கைகளை வந்து நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னோம் என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளாம நாங்கள் ஒரு விஷயத்தை நிப்பாட்டுறது, கூட்டுறது, குறைக்கிறது திடீரென்று எங்களுக்கே தெரியாது. அதாவது யாழ்ப்பாணத்துல இருக்கிற எனக்கே தெரியாது வந்து கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கா கூடப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஒரு சில சாரதியார்கள் சொல்ற நேரத்தை நாங்கள் எப்பல போய் செக் பண்றோம் இருக்கா இல்லையா. இது முழுமையாக்கப்படணும் என்று சொன்னா வந்து யாழ்ப்பாணத்துல வந்து 1 கிலோ மட்டும் இருந்திருக்கும். அப்ப 1 கிலோ இருக்கைகளை வந்து இந்த பிரச்சனை இருக்கே. இப்ப நான் கேட்கிற வந்து ஒரு 3 வருஷமா இந்த பிரச்சனை இருந்ததா இல்ல. இந்த 4வது வருஷம் தான் இந்த பிரச்சனை வருதுன்றீங்கள. அது அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு சொன்னா வந்து நிர்வாக மாற்றம். அதாவது இப்ப என்னட்ட இருக்கிற அதிகாரங்கள் படுங்கப்பட்டு பண்ணையில இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டதுனாலதான் இந்த பிரச்சனை உருவாகும் இல்லையா. இதை நாங்கள் ஒரு பெட்ரோல் விலை கூடுது. இன்னைக்கு 12 மணியோட பெட்ரோல் விலை கூட போதுன்னு இரவு 10 மணிக்கு மெசேஜ் வந்துட்டுதான்டா நாங்க உடனே இமெயில் போட்டுருவோம். இந்த இது வந்துருக்குது, ரேட்டை கொஞ்சம் ஹை பண்ணுங்க, நாளைய ஹயரை வந்து டிரைவர்ஸ் பெற்றுக்கொள்ளணும். அப்ப அதுக்கான நடவடிக்கைகள் இன்னும் செய்யும். இங்க இருக்கிற அலுவலகத்துல இருக்கிறாங்க, அதை ஒன்றும் பாக்குறதே இல்ல. அவங்க 5 மணிக்கு 8 மணிக்கு வந்து 5 மணிக்கு வீட்டை போனா சரி என்று சொல்லித்தான் அலுவலகத்துல வேலை செய்யறாங்க. வருகினோம் அது வந்து டிரைவர்ஸ் மேட்ட எந்த வித கருத்துக்கும் சர்வீஸ் ஆகிக்கிற இல்ல. போய் கேட்டால் ஓம் செய்யறோம், கதைக்கிறோம், இவ்வளவுதான். மீட்டிங்கு போனா அவங்க கேட்கிற கேள்வியோ பதிலுக்கோ ஒன்றுமே கதைக்கிற இல்ல. டிரைவர் சம்பந்தமா எந்த விதமான சாதகமான ஒரு கோரிக்கைகளையும் வந்து கெட்ட பிச்சுக்கு விடுக்கிற இல்ல. அதே நேரத்துல இவன் டாக்கெட் முடிக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா இங்க வந்து அவன் தயாரா கூட்டுறதுக்காக என்ன செய்ய வேண்டாம், என்ன வழியில செய்யலாம்னு கேட் ஆஃபீஸ்ல கேட்டா இவன் செய்யணும் என்னன்னா ரேட்டை குறைச்சா கயிறு இவன் டாக்கெட் முடிஞ்சிருந்தானே. டிரைவர் மேல ரெக்கார்டு கட்டு போனாலும் பரவாயில்ல என்ற ரீதியில இந்த கட்டண குறைப்பு நடந்தது. எங்களுக்கு 100 ரூபாயில இருந்து 65 ரூபாய்க்கு வந்திருக்கு. நாங்க ஆரம்பத்தில் ஓடைக்க 100 ரூபாயில இருந்தது 65 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்து காரணம் வந்து இன்றைக்கு இங்க இருக்கிற ஒரு பிராஞ்சில் இருக்கிற ஒரு அதிகாரிகளை கேட்டுதான் கேட் ஆஃபீஸ் முடிவெடுக்கும். எந்த நிறுவனம் என்றாலும் ஒரு கிளைக்கு கீழே ஏதாவது ஒரு முடிவெடுக்கிறேன்டா கட்டாயம் அந்த கிளையில இருக்கிற ஆக்களை கேட்டுதான் முடிவெடுக்கும். ஒத்துழைச்சு போட்டு தான் இருக்கணும். ஒரு சில நாங்க போய் கேட்டா அதுக்கு ரிப்ளை இந்த அறையில அதுக்கு சம்பந்தமான சாதகமான ஒரு கோரிக்கையும் அங்க விடுறேன். எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனை நம்ம சொன்ன மாதிரி பிக்னிக்கில் உள்ள ஒரு சில சின்ன யாழ்ப்பாணத்தில் உள்ள பிக்னிக் ரைவர்ஸுக்குள்ள உள்ள சின்ன பிரச்சனைகளை கலைக்கிற விஷயம் வேற. இது தேசிய பிரச்சனை. அப்ப இது யாழ்ப்பாணத்துல மட்டும் இல்ல தானே, இலங்கை முழுக்க இருக்கு. எல்லாத்துல உள்ள ரைவர்ஸும் இந்த பிரச்சனையை கட்டாயம் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பியிருப்பாங்க. உங்களோட சைட்டால நீங்களும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க வரும்போது அது மட்டும்தான் செய்யலாம். எங்களால வந்து இதுக்கு மேல எங்களால வந்து உழைக்க இயலாது. எந்த ஒரு கட்டத்துல தான் நாங்க இந்த இடத்துல ரோட்ல வந்து இறங்கி வந்து நாங்க வந்து இவ்வளவுக்கு வந்து சாப்பிடாம இல்லாம தண்ணியும் இல்லாம வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்குதான். எங்களுக்கு அதுக்குரிய பேமெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துறேன். அதோட இன்னொரு கோரிக்கை இருக்கு. இவர் பிக்னியா போடுறீங்க, நாங்க போட்டோன்னே பெட்ரோல் விலை கூடி இதுவரையும் விலை பிரச்சனை எல்லா பொருளாதார பிரச்சனையும் விலை கூடி இருக்கு. எங்களுக்கு பிக்னி சம்பந்தப்பட்டோம்னா பிக்னியை மட்டும் தான் ரேட் விலை கூட இருக்கு. மற்றபடி மற்ற இன்னொரு சாமானும் விலை கூடி தான் இருக்கு. மா விலை கூடிக்கு சீனோடு எல்லா விலை கூடி இருக்கு. பிக்னி மட்டும் தான் விலை கூட இருக்கு. குறைக்கிற மொழியை இதுவரையும் கூட்டவே இல்லை. அதுதான் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்றோம். அது எங்கட வாழ்வாதாரத்தை வந்து எங்கட வாழ்வா இப்ப சாதாரணமா வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஒரு கூலி வேலை செஞ்சுட்டு போறோம், வீட்டை போய்க்கு ஒரு 3500 ரூபாய் காசு கொண்டு போறோம். ஆனா எங்களால ஆட்டோ வச்சு எங்களால கடைசி வரைக்கும் ஒரு 1500 ரூபாய் கூடி எங்களால வீட்டை கொண்டு போயிடலாம் நிலைமை. ஏன்னா பெட்ரோல் அடிக்கிறதா, எங்களோட ஆட்டோ தேய்மானம் பாக்குறேன், எங்கட சாப்பாடு செலவா என்னத்தை பாக்குறேன்னு எங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் கூடி எங்களால மிச்சம் பிடிக்கலாம் நிலைமை. இந்தியா நிலைமை எங்களுக்கு என்ன கொமிஷனம் வந்து கூடுதலா வெற்றினோம். இப்ப நார்மலா பாருங்க ஒரு 4000 கணங்களுக்கு 500 ரூபாய் வந்துரு. 500 ரூபாய் வந்தது வந்து ஆப்புக்கு வந்து ஓட்டம் அடிக்காது. ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ண நாங்க அந்த 500 ரூபாய் போட்டா தான் எங்களுக்கு திருப்பி அடிக்குது. அப்ப நாங்க வந்து அதையும் நாங்க பாக்குறேன் வாழ்வாதாரத்துல நாங்க வந்து கட்டாயம் இந்தியா நிலைமையில ஒரு 1500 ரூபாய் கூடி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் நிலைமை. எங்களை எங்களோட குடும்பம் இருக்கு, நாங்க ஆட்டோ லீஸில் எடுத்து வச்சு விடுறோம். எங்களால எல்லாத்தையும் வந்து சமாளிக்கலாம். எங்களால
ஏன்னா நாங்கள் ஆட்டோ தான் பிக்மியை நம்பி தான் வந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பிக்மி தான் எங்களை வாழ்வாதாரம் வந்து நாங்கள் வந்து நாங்கள் பிக்மியை நம்பி தான் ஒரு ஆட்டோ டீசல் எடுத்து நாங்கள் ஓடுறோம். எங்களால் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு கொள்ள சிச்சுவேஷன் சூழ்நிலை தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்குரிய எங்களுக்கு இன்றைக்கு நல்லுறவுக்குள்ள எங்களுக்கு இதுக்குரிய தீர்வு தந்து எங்களுக்குரிய வாழ்வாதாரத்தை வந்து மீட்டு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்தையும்.